இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த டெய்லி மன்னாங்கிற கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படி அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை ஏசாயா 38வது அதிகாரம் 6வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நம்ம எல்லாரும் இணைந்து இதை தியானிப்போம். நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்பதாக கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவராகிய கர்த்தராகிய தேவன் இந்த எசேக்கியா ராஜாவுடைய விண்ணப்பத்தை கேட்டாராம். கண்ணீரை கண்டு கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னையும் தப்புவிக்க போறேன், இந்த நகரத்தையும் நான் தப்புவிக்க போறேன், நான் உனக்கும் ஆதரவா இருக்க போகிறேன், இந்த நகரத்திற்கு நான் ஆதரவா இருக்க போகிறேன் என்பதாக கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை நோக்கி சொல்றாரு, நான் உன்னை தப்புவிப்பேன், உனக்கு ஆதரவா இருப்பேன் என்பதாக கர்த்தர் சொல்லுகிறார். எசேக்கியா ராஜா மரித்து போவார் என்பதாக ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்லும்போது இந்த எசேக்கியா ராஜா என்ன பண்ணாரா, சுவர் பக்கமாய் திரும்பி கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்றார். எப்படி ஜெபம் பண்றாருன்னா, கண்ணீரோடு அவர் ஜெபிக்கிறார். அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். அவருடைய கண்ணீரை கர்த்தர் கண்டு சொல்றாரு, நான் உன்னையும் உன் நகரத்தையும் நான் தப்புவித்து ஆதரவா இருக்க போகிறேன் என்பதாக சொல்லுகிறார். பாருங்க, இந்த எசேக்கியா ராஜாவை மட்டுமல்ல, அவர் இருக்கிற நகரத்தையும் கர்த்தர் தப்புவிப்பாரா, ஆதரவா இருப்பாரா? அல்லேலூயா. கர்த்தர் உங்களை கண்ணீரை காண்கிறாருங்க. இந்த வசனத்தை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைய, கர்த்தர் உன் ஜெபத்தை மட்டுமல்ல, உன் கண்ணீரையும் கர்த்தர் காண்கிறார். கண்டு அவர் சொல்றாரு, நான் உன்னை தப்புவிப்பேன், உனக்கு யார் உனக்கு ஆதரவா இருந்தாலும் இல்லாம போனாலும் தேவன் உனக்கு ஆதரவா இருந்து உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் தேவைகளையும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் அருமையாய் நடத்துவதை உங்க கண்கள் பார்க்கும். சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்புறாங்களா, உங்களை குறித்து குற்றம் சாட்டுறாங்களா, உங்களை குறித்து தப்பா பேசுறாங்களா, கவலைப்படாதீங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களை நோக்கி சொல்றாரு, நான் உன்னை தப்புவிப்பேன், உன்னை ஆதரவா இருப்பேன் என்பதாக கர்த்தர் சொல்லுகிறார். இந்த எசேக்கியா ராஜா மரித்து போகுவேன் என்பதாக சொல்லப்பட்டாலும் 15 வருஷங்கள் கூட்டி கொடுத்தாராம். அதே போல கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கூட்டி கொடுக்க போகிறார், எக்ஸ்ட்ரா கொடுக்க போகிறார். ஒருவேளை முடிந்ததாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்க கண்ணீரை கண்டு அதை மீண்டும் கர்த்தர் அதை திருப்பி கொடுக்க போகிறார். God is going to restart your life. தேவன் மீண்டும் ஆரம்பிக்க போகிறார். முடிந்தது என்று சொல்றாங்க இல்லையா, சூழ்நிலையெல்லாம் எல்லாம் முடிந்தது போல தெரியலாம், ஆனா கர்த்தர் இவைகளை மீண்டும் ஆரம்பிக்க போகிறார். இந்த வசனத்தை கேட்கிற யாரோ ஒருவரோடு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். எல்லாம் முடிந்தது என்று சொல்லி நினைக்கிற உனக்கு கர்த்தர் நோக்கி சொல்றாரு, ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட், ஐ எம் கோயிங் டு டூ ரீஸ்டார்ட். தேவன் மீண்டும் ஆரம்பித்து மீண்டும் உன் தொழிலை மீண்டும் உங்க ஊழியத்தை கர்த்தர் ஆரம்பித்து அவைகளை ஆசீர்வதிக்க போகிறார். உன்னை தப்புவிப்பார், உனக்கு ஆதரவா இருப்பார். எப்ப தெரியுமா, நீங்க மனுஷங்கிட்ட இல்லை, கர்த்தர் பக்கமாய் திரும்பி கண்ணீரோடு ஜெபம் பண்ணும் பொழுது நிச்சயமாக வியாதிகளுக்கும் சத்துருக்களுக்கும் கர்த்தர் உங்களை தப்புவித்து உங்களுக்கு ஆதரவா இருக்க போகிறார். ஜெபம் பண்ணலாமா? பரலோக பிதாவே, இந்த வசனத்தை கேட்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். நீ சொன்னது போலவே அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் உண்டான எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் தப்புவித்து ஆதரவா இருந்து நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you all.